ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. Have a good day to all. இப்போ லீனியர் அல்ஜிப்ரா அண்ட் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் யூனிட் 4 பார்த்துட்டு இருக்கோம். இதில் லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் வந்து டைப் 5 ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். மொத்தம் 5 டைப் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்போ அதில் அடுத்தது இப்போ டைப் ப்ராப்ளம்ஸ் கிடையாது, லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். லீனியர் நான் ஹோமோஜீனியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே ஹோமோஜீனியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ். இந்த சாப்டர் ஆரம்பிக்கிறப்பவே வீடியோ 1லயே நான் சொல்லியிருக்கேன் ஹோமோஜீனியஸ்னா என்ன, நான் ஹோமோஜீனியஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஹோமோஜீனியஸ்ங்கிறப்ப நம்மளோட டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு டேர்ம்லையும் டிஃபரன்ஷியலோட ஆர்டர் சேமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டேர்ம்ல வந்து செகண்ட் டிகிரி டிஃபரன்ஷியல்னா செகண்ட் டேர்ம்லயும் செகண்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் தான் இருக்கும், தேர்ட் டேர்ம்லயும் செகண்ட் டிகிரி டிஃபரன்ஷியல் தான் இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு டேர்ம்ல டிஃபரன்ஷியலோட ஆர்டர் குறைஞ்சதுன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா செகண்ட் டேர்ம்ல 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம், தேர்ட் டேர்ம்ல 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதுல ஏதாச்சும் ஒரு இடத்துல மாறுச்சுன்னா, முதல்ல 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டு ரெண்டாவது டேர்ம்ல 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், அல்லது முதல்ல டி வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம், அப்புறம் டி டேஷ் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்றோம். இந்த மாதிரி ஒரு சின்ன டீவியேஷன் வந்தா கூட, ஒரு டிஃபரன்ஸ் வந்தா கூட அது வந்து நான் ஹோமோஜீனியஸ் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆகும். சரியா? இப்போ நம்ம டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோட டைப் வந்து இப்படி இருக்கணும். சரி, இதோட ஜெனரல் ஃபார்ம் வந்து இப்படி இருக்கும். ஓகே, டி மைனஸ் எம் டி டேஷ் மைனஸ் சி இன்டு இசட் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு மூலம் 0 இருக்கிறதாக நான் எடுத்துக்கிறேன். சரி, ஓகே. இதோட ஜெனரல் ஃபார்ம் இப்படி தான் இருக்கணும். அப்போ நம்ம கொடுத்துருக்கூடிய டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் சரி அதை இந்த ஃபார்முக்கு மாத்திக்கணும். இந்த ஃபார்முக்கு மாத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷனை டைரக்டா எழுதிடலாம். ஒரே காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் அந்த டைப் ஈக்குவேஷன்ஸ் எல்லாத்துக்குமே e பவர் cx f of y plus mx, e பவர் cx f of y பவர் y plus mx. சரிங்களா? நல்ல மைண்ட்ல வச்சுக்கோங்க. d மைனஸ் md dash மைனஸ் c, d மைனஸ் md dash மைனஸ் c அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இந்த மைனஸுக்கு அப்புறம் வர இந்த நம்பர் இருக்கு இல்லையா, d dash ஓட கோஎஃபிஷியன்ட், d dash ஓட கோஎஃபிஷியன்ட் மைனஸுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய நம்பரை மட்டும் தான் இங்க எடுப்போம். சரிங்களா? அதே மாதிரி கான்ஸ்டன்ட் டேர்ம் மைனஸுக்கு அப்புறம் இங்க மைனஸ் தான் இருக்கணும் கண்டிப்பா. மைனஸ் இங்க வர்ற மாதிரி ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குதோ அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் தான் இங்க எடுத்து எழுதிருப்போம். சரிங்களா? அப்போ cf ஈக்குவல் டு e பவர் cx f of y plus mx அப்படின்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் முடிஞ்சிடும். பர்டிகுலர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறப்ப ப்ராப்ளம் போறப்ப நம்ம அப்படியே பார்த்துக்கணும்னா, இப்போ ப்ராப்ளம் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் क्वेश्चन எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, சால்வ் d plus d dash minus 2 into z equal to 0. சரிங்களா? d plus d dash minus 2 into z equal to 0. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம்ல ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம் x பொறுத்து, செகண்ட் டைம்ல ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம் y பொறுத்து. ரெண்டுமே ஒரு கிடையாது நமக்கு. இங்கேயும் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், இங்கேயும் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்றோம், பிரச்சனை இல்லை நமக்கு. தேர்ட் டைம்ல டிஃபரன்ஷியேஷனே இல்ல, வெறும் 2 மட்டும் தான் இருக்குது. அப்ப இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ். சப்போஸ் தேர்ட் டைம்லயும் ஒரே ஒரு டிஃபரன்ஷியல் இருந்துருந்துச்சு அப்படின்னு சொன்னா இது ஹோமோஜீனியஸா இருந்திருக்கும். தேர்ட் டைம்ல டிஃபரன்ஷியலே இல்ல, அப்ப இது ஒரு நான் ஹோமோஜீனியஸ். சரிங்களா? ஓகே, இதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதா இருந்தா முதல்ல கொடுத்திருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த கொடுத்திருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை நம்மளோட ஜெனரல் ஃபார்முக்கு மாத்திடுங்க. ஜெனரல் ஃபார்முக்கு மாத்துறதா இருந்தா டி டேஷனுடைய கோஎஃபிஷியன்ட் நெகட்டிவ்ல இருக்கணும், கான்ஸ்டன்ட் டேர்மும் நெகட்டிவ்ல இருக்கணும். ஆனா இங்க நமக்கு எப்படி இருக்குன்னா டி டேஷனோட கோஎஃபிஷியன்ட் பாசிட்டிவா இருக்கு, கான்ஸ்டன்ட் டேர்ம் வந்து நெகட்டிவா இருக்கு. அது நமக்கு பிரச்சனை இல்லை. அப்ப என்ன சொல்லிக்கலாம், நான் கொடுத்திருக்கிற ஈக்குவேஷனை டி பிளஸ் டி டேஷ் மைனஸ் 2 இன்டூ இசட் ஈக்குவல் டு 0 இருக்கு இல்லையா, இத டி இந்த பிளஸ் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இன்டூ டி டேஷ் சொல்லிக்கலாமா? இந்த பிளஸ் வந்து மைனஸ் ஆஃப் மைனஸ் 1, இந்த பிளஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இன்டூ டி டேஷ். இங்க ஏற்கனவே மைனஸ் 2, இதை அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம், இன்டூ இசட் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனையும் நமக்கு கொடுத்த இந்த நம்ம ஏற்கனவே யூஸ் இல்லையா, இந்த ஈக்குவேஷனையும் கம்பேர், ஜெனரல் ஈக்குவேஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. டிக்கு டி இருக்கு, மைனஸ்க்கு மைனஸ் இருக்கு, எம் இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் 1 இருக்கு. அப்போ ஹியர் எம் ஈக்குவல் டு மைனஸ் 1 போட்டுக்கலாமா? எம் ஈக்குவல் டு மைனஸ் 1. சரியா? அதே மாதிரி மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, சிக்கு பதிலாக 2 இருக்கு. அப்போ சி ஈக்குவல் டு 2.
எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? நம்ம ஜென்ரல் ஃபார்ம் என்ன ஃபார்ம்ல இருக்கோ அந்த ஃபார்முக்கு மாத்திக்கிட்டு டி டேஷுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எடுக்கும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சைனை விட்டுருவோம். டி டேஷுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எம்னு எடுத்துக்குவோம். கான்ஸ்டன்ட்ல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்குவோம். சரிங்களா? இந்த முன்னாடி இருக்கிற இந்த ரெண்டு மைனஸையும் இங்க கொண்டு வரக்கூடாது. ரைட்? ஃபைன். அப்போ m ஈக்குவல் டு -1, c ஈக்குவல் டு 2. இப்போ எம்மும் சியும் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் cf என்னவா இருக்கும்? இதா இருக்கு இல்லையா? e பவர் cx, e பவர் c வந்து 2x, f ஆஃப் y பிளஸ் mx, m வந்து -1, ஸோ அப்போ மைனஸ் அப்போ y மைனஸ் எக்ஸ். இதுதான் நமக்கு ரெக்வயர்ட் காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். சரிங்களா? இந்த கேஸ்ல RHS வேல்யூ 0. ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கு இல்லையா? ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்கிறதுனால பர்டிகுலர் இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆயிரும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்ன சொல்லிடலாம்? ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் z ஈக்குவல் டு ஒன்லி காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன், தட் இஸ் z ஈக்குவல் டு e பவர் 2x f ஆஃப் y மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். சரிங்களா? அப்போ இதுதான் நமக்கு தேவையான ஃபைனல் சொல்யூஷன். z equal to e power 2x into f of y minus x அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஓகே.